வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரையின் இறுதி நாளை முடித்து வைப்பதற்காக, யாத்திரையவே முடித்து வைப்பதற்காக பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் பல்லடத்துக்கு வருகிருந்து ஒரு மாபெரும் மாநாட்டில் உரை நிகழ்த்தியிருக்காரு. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்த மோடி, தமிழை புகழ்ந்து தள்ளிய மோடி, காசி தமிழ்ச்சங்கத்திலே தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மோடி என்று சங்கீஸ்களும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மங்கீஸ்களும் புலங்காகிதம் அடைந்து கொண்டிருக்க இந்த வேளையில் அந்த பல்லட மாநாட்டில் 2 பேர் பேசிய பேச்சுகளை கேட்டு நான் உண்மையிலே புல்லரிச்சு போயிடுச்சு. எனக்கு ஃபுல்லு ஆஃபு குவார்டர் எல்லாமே அரிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு புகழ்ந்து தள்ளியிருக்காங்க தமிழ் மொழி குறித்து ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்கள். முதல்ல தொடங்கும் போதே கொங்கு ரிஜியன் ஹேஸ் சப்போர்ட் மோர் டு இந்தியா அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு வரி ஆரம்பிச்சாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படாமே தோஸ் ஹே இந்துஸ்கான் ஹே, தமிழ்நாடு மே ஜாத் ஹே, தமிழ் ஆதா ஹே, எம்ஜிஆர் ஜி ஹே, அம்மா ஜெயலலிதா ஜி ஹே, மேரா பூரா படா ஓகே ஆகே அப்படின்னு வழக்கம் போல் ஆத்துன்னு ஆத்திருக்காப்புல. என்ன சொல்ல வர்றாப்புலன்னா, காசி தமிழ் சங்கமத்திலே தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அடியேன் தான், தமிழ் இந்தியாவிலே சிறந்த மொழி என்று சொல்வது நான் தான், தமிழுக்கு பெருமையை சேர்த்து கொண்டிருப்பது நான் தான், அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் நான் பிறந்திருக்கிறேன், தமிழ்நாட்டுக்கும் எனக்குமான உறவு என்பது இன்றைக்கு நேற்று உறவு கிடையாது. 1991 கன்னியாகுமரியில் யாத்திரை தொடங்கி காஷ்மீருக்கு போகிறவனுக்கு கன்னியாகுமரியில் தொடங்கணும், அன்னையிலேருந்து அந்த உறவு முறை இருக்குது அப்படின்னு சொல்லி மோடி புகழாரம் பாடியிருக்காரு. எனக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு கேள்வி ஒன்று தான். தமிழுக்கு ஒவ்வொரு முறையும் மோடி அவர்கள் பெருமை சேர்த்தாருன்னு சொல்கிறாங்க. தமிழில் பேசுவதற்கு தமிழ் திருக்குறளை பற்றி பேசுகிறாரு, தமிழ் மொழியை பற்றி பேசுகிறாரு, காசி தமிழ் சங்கமம் நடத்துகிறாரு, காஷ்மீரில் லடாக்கில் இராணுவ வீரர்களுடைய முகாமில் போயிட்டு படை கொடு கோள் அமைச்சா டட்போரா அரசலூல் எரு ஏட்டலா ஈட்டலோ காத்தலா காத்த வகுத்தலா அல்லாத அரசு அப்படின்னு திருக்குறளை பாடுறாரு. ஒவ்வொரு முறையும் திருக்குறளை பேசுகிற மோடி, தமிழ் மொழி தான் இந்தியாவிலே சிறந்த மொழி, தமிழ் மொழி தான் இந்தியாவிலே பெருமைக்குரிய மொழி என்று பேசுகிற மோடி எதற்காக இன்னும் தமிழ் கற்கவில்லை? ஒரு நல்ல தமிழாசிரியரை வைத்தா, இந்தி தெரிந்த தமிழாசிரியர் வைத்தா, ஆங்கிலம் தெரிந்த தமிழாசிரியர் வைத்தா ஐயா மோடி வீட்டில் உட்கார்ந்தே 1 மாதத்தில் தமிழ் கற்றுக்க முடியும். அதிகபட்சம் 3 மாதம், அதிகபட்சம் 6 மாதம், 14 வருஷம், கிட்டத்தட்ட 10 வருஷமா தமிழ் மொழி சிறந்த மொழி, தமிழ் மொழி சிறந்த மொழி, தமிழ் மொழி சிறந்த மொழி அப்படின்னு சொல்றீங்களே, அந்த தமிழ் மொழியை கற்றுக்க ஏன் முயற்சி பண்ணல? தமிழ் மொழி சிறந்த மொழின்னு சொல்வது நீங்கள் தமிழ் படிப்பதற்காக அல்ல, தமிழை வளர்ப்பதற்காக அல்ல, தமிழர்களை பெருமைப்படுத்தல, தமிழை ஓட்ட வாங்குறதுக்கு. இப்போ கோழியை நம்ம எப்படி கூடுவோம்? வாங்க கோழி, வணக்கம் கோழி, நல்லா இருக்கீங்களா கோழி, இங்கிட்டு வாங்க கோழி, உணவை சாப்பிடுங்க கோழி அப்படின்னு கூப்பிட மாட்டோம். கோழினா விராட் கோழி கிடையாது, நாட்டுக்கோழியை சொல்கிறேன். இப்போ கோழி அப்படி கூப்பிடணும், பேக் 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 பேக்னு. ஏன் பேக் பேக்னு கூப்பிட்றோம்? கோழி மொழியில் பேசினாதான் கோழிக்கு புரியும். ஐயோ நம்ம ஆள் போல இருக்குவேன், நம்மளை மாதிரியே பேசுகிறான்டா, நம்மளுடைய நண்பன் போல இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் வரும். வந்த உடனே அப்படியே கழுத்தை திருகி கொண்டு போய் கறிச்சட்டில் போட்டு நல்லா வரட்டி மிளகுத்தூளை போட்டு பெப்பர் சுக்கா வச்சு சாப்பிட்ருவோம். கோழியை கூப்பிடுவது கொஞ்சுவதற்கல்ல, ஆடை வளர்ப்பது அழகு பார்ப்பதற்கல்ல, மோடி தமிழில் பேசுவது தமிழை வளர்ப்பதற்கல்ல, தமிழை மொழியில பேசி பெருமைப்படுத்துவது போல செஞ்சு ஓட்ட வாங்கி தமிழர்களை ஏமாத்த. பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, பாரதன்னையின் புகழ். எல்லோருடனும் தமிழ்நாட்டில் வழக்காடு மொழியா இல்ல, வழிபாடு மொழியா இல்ல, நீதிமன்றங்கள் இல்ல, சாலைகள்ல இல்ல, எந்த இடத்திலும் தமிழ் இல்ல. நீங்க திட்டமிட்டு இந்தி திணிப்பை திணிக்கிற மோடி, திட்டமிட்டு சமஸ்கிருத வாரம் கொண்டாட சொல்ற மோடி, இங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள்ல வடக்கர்களை தூக்கி வச்சு வேலைக்கு போட்டு தமிழ் மொழியை அழிக்க பார்க்கிற மோடி தான் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரா? சரி, அன்னை தமிழில் அர்ச்சனை என்று இங்க பலகை இருக்கு, அதற்கு என்னைக்காவது இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல தமிழில் தான் அர்ச்சனை நடத்தணும்னு ஒரு நடத்திய போராட்டம், ஒரு கோரிக்கை, ஒரு முழக்கம், ஒரு பேரணி, ஒரு ஊர்வலம், ஒரு அறிக்கை, தமிழ் நீதிமன்றங்கள்ல அந்தந்த நீதிமன்றங்கள்ல அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ்ல
பேசலாம் என்கிற முறை இருக்கிறது. ஆனா இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்ல தமிழ் இல்லை. உயர்நீதிமன்றத்தில் தமிழ் இல்லை, ஆங்கிலத்தான் இருக்கணும். வழக்கு தொடுத்தவனுக்கும் புரியாது, வழக்கு எடுத்தவனுக்கும் புரியாது. வழக்கறிஞருக்கு பல பேருக்கு இங்க ஆங்கிலம் அரைகுறையாகத்தான் தெரியும். ஏன்னா அவன் எல்லாருமே தமிழ் மொழியில படிச்சு வந்தவங்க. ஆனால் அரைகுறை தமிழ்ல அரைகுறை ஆங்கிலத்தில் தான் நீதிமன்றத்தில் உரையாட வேண்டிய தேவை இருக்கிறது. என்ன பேசுறாங்க, என்ன மொழி, என்ன யாருக்கும் புரியாது. அந்த நீதிமன்றங்களை தமிழில் கொண்டு வருவதற்கு ஏதாவது பாரதிய ஜனதா கட்சியும் மோடியும் எடுத்த நடவடிக்கை ஏதாவது ஒன்று இருக்கா? அரிசியில கல்லு கிடந்தாலே பொறுக்கி போட்டு சாப்பிடுகிற தமிழ் சமூகத்தில், பாலில் தண்ணீர் கலந்தால் அந்த தண்ணீரை எடுக்க மறுக்கிற தமிழ் சமூகத்தில், தமிழ் மொழியோடு பிற மொழியை கலந்து இந்த தமிழ் மொழியை கொள்ளுகிற வேலையை செய்கிறது யாரு? அண்ணாமலை போற அந்த இதுக்கு பேர் என்னது? யாத்திரை. அது என்ன யாத்திரை? எந்த மொழி? எந்த மொழி? தமிழ் மொழியா? தூய தமிழ் மொழியா? பயணம் என்கிற ஒரு சொல்லாடல் இருக்கும் பொழுது நடைபயணம் உள்ள ஊர்வலம், பேரணி அப்படிங்கிற சொல்லால் இருக்கும்போது யாத்திரை என்கிற வடமொழி சொல்லை, சமஸ்கிருத சொல்லை திட்டமிட்டு புகுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இவர்கள் பேசுகிற வாயிலிருந்து வாருகிற வார்த்தைகள்ல ஏதாவது தூய தமிழ் இருக்கிறதா? அண்ணாமலை தமிழ்னு சொல்றாரு, மோடி தமிழ் மொழியை கொண்டாடுறாரு, தமிழுக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்க்கிற மோடி என்று எல்முருகன் பேசுகிறார். வாயிலே தமிழ் வரலையப்பா, மோடி வாயில தமிழ் வரலையே. தமிழே வராத மோடியை நான் ஏன் கொண்டாடணும்? நான் ஏன் தலைவரா போட்டணும்? சரி, மோடி வந்து என்ன பேசினாருங்க? தமிழ்நாட்டில் என்ன பேசிட்டாரு? தீனதயாளா உபாத்தியை பற்றி பேசுவாரா? இங்கே வந்து சாவர்கரை பற்றி பேச முடியுமா? இல்லை கோல்வாக்கரை பற்றி பேச முடியுமா? இல்லை மோகன் பாகவத்தை பற்றி பேச முடியுமா? என்ன பேசுறீங்க? என்ன சொல்லி ஓட்டுக்கிறீங்க? உங்களுக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, துணிச்சல் இருந்தா தீனதயாளா உபாத்தியான்னு பேசிடணும். யாருக்குமே தெரியாது யாருப்பா தீனதயாளா உபாத்தியான்னு போயிடுவான். மோகன் பாகவத்தை பேசினா யாருக்கும் தெரியாது, கோல்வாக்கரை பற்றி பேசுனா யாருக்கும் தெரியாது, சாவர்கரை பற்றி பேசுனா யாருக்கும் தெரியாது. இங்கே வந்து நீங்கள் என்ன பேசுறீங்க? எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அவர்களையும் பேசுறீங்க. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வர லேடியா மோடியா நினைச்சு நீட் தேர்வை ஒழிச்சு தீர்வு நினைச்சு 8 வழிச்சாலையிலிருந்து நீ கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் எதிர்த்து போராடிச்சு. அந்த ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி சிறந்த ஆட்சின்னு மோடி சொல்லாரு. அதே ஜெயலலிதாவை தான் ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போனாரு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. அதிமுக கூட்டணி உடைந்ததுக்கான காரணமே ஜெயலலிதா அவர்களை வந்து கேவலமா பேசுறாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிதான் அதிமுக கூட்டணியை உடைச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி போனார். நம்ம செத்தாலும் பரவாயில்ல, இவர் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்படிப்பட்ட அண்ணாமலையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு மோடி சொல்றாரு ஜெயலலிதாவுடைய ஆட்சி நல்ல ஆட்சிங்கிறாரு. ஜெயலலிதா ஆட்சி நல்ல ஆட்சினா எதுக்கு அண்ணாமலை ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு போன ஜெயலலிதான்னு சொன்னாரு? எம்ஜிஆரை புகழ்வதற்கு, ஜெயலலிதாவை புகழ்வதற்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு கட்சி இருக்கு, அதிமுக கட்சி. நீங்க பாரதிய ஜனதா கட்சி வச்சு ஏன் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழணும்? ஏன் உங்ககிட்ட தலைவர்கள் இல்லையா? தமிழ்நாட்டில் என்ன உங்களுக்கு தலைவர்கள் இல்லை? உங்க தலைவர்களை பத்தி சொன்னா தமிழ்நாட்டில் எவனுக்கும் தெரியாது. எம்ஜிஆர் சொன்னா எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இருக்காங்க, எம்ஜிஆருக்காகவே ஓட்டு போட்ட தொண்டர்கள் இருக்காங்க, எம்ஜிஆருடைய விசுவாசிகள் இருக்காங்க. தேனியில தொடங்கி கோயம்புத்தூர்ல தொடங்கி தமிழ்நாடு முழுமைக்கும் இன்னைக்கும் எம்ஜிஆர் சாகல, உயிரோடு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருடைய திட்டங்கள் மூலமாக, பள்ளிக்கூடத்தின் மூலமாக, அவர் போட்ட உணவின் மூலமாக, சத்துணவின் மூலமாக வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு சொல்லி நம்புறாங்க. அந்த எம்ஜிஆருக்காக இன்னும் ரெட்டலை சின்னத்தில் ஓட்டு போடுற மக்கள் இருக்காங்க. அவன் ஓட்ட பறிக்கணும். சங்க பிடிச்சுக்கிட்டு எனக்கு வந்து ஓட்டு போடுன்னு சொல்வது போல எம்ஜிஆர் பேரை சொல்லி, ஜெயலலிதா பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறதுக்கான பயணம் தான் இந்த யாத்திரை பயணம். எம்ஜிஆர் அவர்கள் நல்லாட்சி கொடுத்தாருன்னு சொன்னா அவன் அதிமுக ஓட்டு போடுவானா, பாஜக ஓட்டு போடுவானா? ஜெயலலிதா நல்லாட்சி கொடுத்தாருன்னு சொன்னா அவன் அதிமுக ஓட்டு போடுவானா, பாஜக ஓட்டு போடுவானா? இந்த அடிப்படை கூட தெரியாம அண்ணாமலை 200-130 நாள் நடந்திருக்காரு. நடையோ நடந்து தாடியெல்லாம் வளர்த்து முடியெல்லாம் சுருண்டு கருத்து கறிவோடா போய் புள்ள ஓஞ்சு உட்கார்ந்துருக்கு. ஆனா அந்த அண்ணாமலையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு தலைவர்களை பற்றி சொல்வதற்கு வழி இல்லாம எம்ஜிஆர் பேரையும் ஜெயலலிதா பேரையும் சொல்லி அண்ணாமலை முகத்திலே கரிய பூச்சிருக்காரு ஐயா மோடி. இது ஒரு பக்கம். அப்படின்னா நம்ம மோடிக்கே வந்து விபூதி அடிச்சாப்புல நம்ம அண்ணாமலை என்ன சொல்றாப்புலன்னா, நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஜல்லிக்கட்டு வருவதற்கு யார் காரணம்? மோடி தான் காரணம். மோடி சாக்காயிட்டாப்புல. இது எப்ப நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. மோடி இது உச்சநீதிமன்றத்தை தடை இருக்கிறது, வழக்கு இருக்கிறது, என்னால் எதுவும் செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது என்று ஜல்லிக்கட்டு சமயத்தில் பேசின பத்திரிகை செய்திகள், ஊடக செய்திகள் பத்திரமா இருக்கு. எப்போது ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்துச்சு மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களே? 2009 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பீட்டா வழக்கு போடுது. ஆனால் அப்போதெல்லாம் நடைபெற்று கொண்ட ஜல்லிக்கட்டு 2014ஆம் ஆண்டும் 2015ஆம் ஆண்டும் 2016ஆம் ஆண்டு தான் முழுமையாக தமிழ்நாட்டில் தடை செய்யப்படுது. எப்போது மோடி பிரதமராக வந்தாரோ, எப்போது பாஜக ஆட்சிக்கு வந்ததோ அப்போதுதான் ஜல்லிக்கட்டு முழுமையான தடைக்கு வந்தது. அது அமுல்படுத்தப்பட்டது. கொண்டு வந்தது தடையை கொண்டு வந்த ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி. ஆனால் நடைமுறைப்படுத்திய ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி.
அதற்கு பிறகு மோடியால் ஜல்லிக்கட்டுக்கு வந்துச்சா? பொய் சொல்றீங்களா? வெக்கமா இல்லை உங்களுக்கு? நீங்க படிச்சவங்க, பண்பானவங்கன்னு சொல்றீங்க. ஊடகத்தில் வந்து எல்லா ஊடகங்களையும் மரியாதையா பேசுவதாக சொல்கிற அண்ணாமலை, திமுக பொய் சொல்கிறது, பொய்யில் சொல்லி ஆட்சி வந்துச்சுன்னு பேசுற அண்ணாமலை, நீங்க ஒரு பச்சை பொய்யை சொல்லலாமா? உங்களுக்கு தெரியும், ஜல்லிக்கட்டு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குன்னா ஒரே ஒரு மனிதர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் காரணம், வேறு யாரும் கிடையாதுங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டை மறுபடியும் நமக்கு திருப்பி அளித்த நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காலை அதை ஐயா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் போராடினா 7 நாட்கள். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அமெரிக்கா, லண்டன் என்று உலகம் முழுமைக்கு தமிழர்கள். இது ஜல்லிக்கட்டு என்பது வெறும் மாட்டுக்கான போராட்டம் அல்ல, இது எங்கள் நாட்டுக்கான போராட்டம். ஒன்னு மாட்டை பிடிக்க விடு, இல்லை நாட்டை பிரித்து விடு. இந்த முழக்கம் இருந்துச்சா இல்லையா? ஜல்லிக்கட்டு போராட்டம் வெறும் ஜல்லிக்கட்டு போராட்டமா? பெப்சி கோக்கு எதிரான போராட்டம், அந்நிய குளிர்பானங்களுக்கு, அந்நிய முதலீடுகளுக்கு எதிரான ஒரு மிகச்சிறந்த ஒரு தமிழ் தேசிய எழுச்சிக்கான போராட்டமாக அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினா புரட்சி இருந்தது. மாட்டை பார்க்காதவன், மாடு வளர்க்காதவன், சொல்ல போனா மாட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவன் கூட சென்னை மெரினா கடற்கரையில் இறங்கி நின்று 7 நாட்கள் போராடினான். 7வது நாள் போராட்டத்தில் மிகப்பெரிய தடியடி நடத்தப்பட்டு, வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டு, அலங்காநல்லூரில் அடிபட்டவன், மதுரையில் அடிபட்டவன், திருச்சியில் அடிபட்டவன், எத்தனை ஆயிரம் பேர். அந்த போராட்டத்துக்கு விதையப்பட்டது பல பேர். அந்த விதைக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த போராட்டத்துக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லை, ஜல்லிக்கட்டுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த போராட்டம் வெற்றி பெற்றது மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுத்த பிறகு வேற வழியே இல்லாமல் தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்றி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதன் பிறகுதான் தடை செய்யப்பட்டதை ஒழிய, மோடி தடையை உடைச்சாருன்னா காங்கிரஸ் கொண்டு வந்தவனே தடையை உடைச்சிருக்கணும், பீட்டா வைத்து வழக்கு போட்டு தடையை உடைச்சிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா மோடியை பாராட்டுறோம், அது மோடிக்கானது. இங்கே ஜல்லிக்கட்டு நாயகன் ஓபிஎஸ் சொல்ற மாதிரி தான் அங்கே மோடியை சொல்றீங்க. 2 பேருக்குமே சம்மந்தம் கிடையாது. ஊடகங்கள் விழிப்போடு இருக்கும்போது, சமூக வலைதளங்கள் இவ்வளவு விழிப்போடு இருக்கும்போதே ஒரு முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிறாரு அண்ணாமலை. அப்ப எத்தனை பொய்களை சொல்லிப்பாரு. 22,000 புத்தகத்தை வாழ்நாள படிச்சு கரைச்சு குடிச்சேன்னு சொல்லி பொய் சொன்ன அண்ணாமலை தானே. ரஃபேல் விமானத்தை செய்யப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் செய்யப்பட்ட வாட்ச் தான் இந்த வாட்ச்னு பொய் சொன்ன அண்ணாமலை தானே. பொய் சொல்றது கருணாநிதி குடும்பத்துக்கு மட்டும் பழக்கம் இல்லை, அண்ணாமலைக்கும் அது கைவந்த கலை போல இருக்கு. அதனால தான் அடிச்சு விடுறாரு, அவுத்து விடுறாரு. இந்த கூட்டத்தில் அண்ணாமலை சொன்ன பொய்யை விட எனக்கு மிகப்பெரிய வியப்பா இருந்தது, திடீர்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், காமராஜர் மக்கள் இயக்கம்னு ஒருத்தர் கூப்பிட்றாங்க. யாரா காமராஜர் மக்கள் இயக்கமா? யாருப்பா அது? பெரிய ஆளர் போல இருக்கப்பா அப்படின்னு பார்த்தா, காமராஜர் கூட இருந்த ஒரு போல இருக்குன்னு பார்த்தா ஒரு ஒரு கேரக்டர் வருது. வந்து அந்த கேரக்டர் பேசுது, இந்த மாதிரி பாஜக எங்கே இருக்கிறது தமிழ்நாட்டிலே, பாஜகவே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது முதல்ல சொல்லும்போது பாஜக எங்க இருக்குதுன்னு கேட்டுட்டு இருக்காரு, என்ன இவ்வளவு உண்மையை பேசிட்டு இருக்காப்ல அப்படின்னு நினைச்சேன். பாஜக எங்க இருக்கிறது, பாஜக தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்று பல பேர் கேட்கிறார்கள். ஆம், பாஜக எங்க இருக்குது என்று சொல்லார்கள். பாஜக எங்கும் இருக்கிறது என்று சொல்லுங்கள் அம்மா அப்படின்னு இங்க இருந்து இங்க வாயில வர வரைக்கும் பேசுறாப்ல. இப்போ நல்ல வாயை முடுங்க கீழே விழுந்துற போகுது. நான் சொல்றது வந்து ஏதாவது மத்தியான சாப்பாடு கீழே விழுந்துற போகுது. யாருன்னு பார்த்தா நம்ம தமிழ் உருவி மணியன். தமிழை உருவி படித்து அகநானூறு, புறநானூறு, சங்க இலக்கியங்கள் படித்து காமராஜருடைய கரம் பிடித்து அரசியல் படித்தேன். என்னுடைய பொது வாழ்க்கையில் நான் எள் முனையளவும் கிஞ்சிற்றும் எல்மூக்கின் முனையளவும் கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபா ரஜினிகாந்த் ரசிகர்கள்ட்ட ஆட்டையை போட்ட இந்த பெருசு தமிழர் மணியை ரஜினிகாந்த் முதலமைச்சருக்கே தீர்வேன் அப்படின்னு நின்னாரு. அப்புறம் வந்து 2016 சட்டமன்ற தேர்தலில் இவர் இந்த தமிழருக்கு இது காந்திய மக்கள் இயக்கமா அதன் சார்பாக போட்டியிட்டு தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு 1500 ஓட்டு வாங்கினாப்புல. அதுக்கப்புறம் பொது வாழ்க்கையை விட்டு போயிடன்னு சொல்லிட்டு போனாப்புல. அப்புறம் ரஜினிகாந்த் ஆதரிச்சு பேசி ரஜினிக்காக கூட்டங்கள்லாம் போட்டு ரஜினிக்கே தெரியாமல் ரஜினிகாந்த் ரசிகர்கள்ட்ட ஆட்டையை போட்டாப்புல. போட்டுட்டு பொழப்புக்கு வழி இல்லை, ஒரு பையன் மதிக்க மாட்டான், எவனும் யூடியூப் சேனலில் கூட பேட்டி எடுக்க வரமாட்டான், நம்மளும் கதையாக பேசுகிறோம், ஆனால் தமிழ் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அதான் தமிழ் அருவி மணின்னு சொல்லி வச்சாங்களாம். தமிழ் வந்து அருவி மாதிரி கட்டும். என்னுடைய பொது வாழ்க்கையில், என்னுடைய 50 ஆண்டுகால பொது வாழ்க்கையில் நான் எல்மூக்கின் முனையளவும் கிஞ்சிற்றும் நான் யாரிடமும் கை நீட்டி நின்றது கிடையாது. நேரம் மண்டிட்டுருவேன், விழுந்துருவேன், அப்படியே மொத்தம் விழுந்துருவேன். வெக்கமா இல்லை, சூடு சொரண வெக்கம் மானம் ஈனம் ஏதாவது ஒன்று இருந்தா காமராஜரை டெல்லியில் வைத்து கொலை செய்ய முயன்ற ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கும் அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோடு கரம் கோர்த்து நிற்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு மானமுள்ள காங்கிரஸ்காரன், மானமுள்ள காங்கிரஸ் இருந்து வந்தவன், மானமுள்ள காமராஜருடைய தொண்டை போய் நிப்பானாயா? வெக்கமா இல்லை உனக்கு?
அப்படின்னு பல பேர் கேட்கறான். வறுமையில கூட வாழ்ந்து வைகோ போல வாழ்ந்துராதம்மா, நான் அதை கூட ஏத்துக்கல. ஆனால் வறுமையில கூட வாழ்ந்துரு, தமிழறிவு மணியன் போல வாழ்ந்துராத. ஒரு கேவலமான ஈனத்தனமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு பதிலா தும்பச்செடிகள் தூக்கு போட்டு சாகலாம் அப்படின்னு ட்விட்டர்ல 4 பேர் கேட்கறான். போவான் போவான் படித்தவன் சூதும் வாதும் செய்தால் ஐயோன்னு போவான். யார் சொல்றா? புரட்சி கவிஞர் பாரதி சொல்றான். படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ அப்படின்னு போயிடுவான்றாரு. நீ போயிருவையா? ஐயோன்னு போயிருவ. அண்ணாமலை சொல்றாரு, இந்த பேரணியின் மூலமாக மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கான். அதனால மோடி 400 தொகுதியில மட்டும் ஜெயிக்க மாட்டாரு, 440 தொகுதியில் ஜெயிப்பார். ஏன் உருட்டிக்கிட்டு? 524 பாராளுமன்றம் தானே, மொத்தமா எடுத்துட்டு போயிருங்க. எதுக்கு தேர்தல்? எதுக்கு குளிக்கிட்டு? எதுக்கு உருட்டிக்கிட்டு? அதிபர் மோடின்னு அறிவிச்சிட வேண்டியதானப்பா. ஜனநாயகத்துக்கு குழி தோண்டி புதைச்ச வேண்டிய. இது ஒரு கான்ஸ்டியூஷனே கிடையாதுங்க, மக்களாட்சி தொகுதியுமே இல்லைங்க. மொத்தமாக முடிச்சு விட்டுட்டு மோடி தான் அதிபர், நிரந்தர அதிபர் அப்படின்னு அறிவிச்சிட வேண்டியதானே. எல்லாருக்கும் சொந்தமாக கட்சி அலுவலகம் இருக்கும், சொந்தமாக கார் இருக்கும், சொந்தமாக வீடு இருக்கும். ஆனால் உலகத்தில் சொந்தமாக தேர்தல் ஆணையம் வச்சுக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். உங்கள் தேர்தல் ஆணையம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். யார் சின்னத்தையும் முடக்கலாம், யாருக்கும் தேர்தலை தள்ளி வைக்கலாம், ஓட்டு மிஷினை தூக்கி வச்சுட்டு 1 மாதம் கழிச்சு கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்ல. 400க்கு 440 அந்த 40 தொகுதி தமிழ்நாட்டிலிருந்து போக போதான். எது? இந்த யாத்திரை மூலமாக. எல்முருகன் சொல்றாப்புல, ஏற்கனவே போன வேல் யாத்திரை மூலமாக 4 எம்எல்ஏ கிடைத்தது, இந்த யாத்திரை மூலமாக 40 எம்பி கிடைக்க போகுது. அட பாவி, அந்த வேல் யாத்திரை மூலமாக தான் உங்களுக்கு 4 எம்எல்ஏ கிடைச்சதா? வானதி சீனிவாசனுக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு, அதிமுக கூட்டணி, அதில் இந்த பாமகவுடைய கூட்டணி, பல கட்சியினுடைய கூட்டணி, அன்றைக்கு அதிமுக கொடுத்த ஆட்சியினுடைய விளைவு எடப்பாடி பழனிசாமி, இது எல்லாம் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணதுனால 4 எம்எல்ஏ பாஜகவுக்கு கிடைச்சது. அது அதிமுக போட்ட பிச்சை. அந்த அதிமுகவும் இல்லாத நிலையில இப்ப 40 எம்பி கிடைக்குன்னு சொல்றாங்க. சரி, அந்த யாத்திரையில எதுக்காக யாத்திரை? இந்த யாத்திரை மூலமாக தமிழ்நாடு அடைஞ்ச ஒரு நன்மை சொல்லுங்க. ஒருத்தர் பிஜேபியில் கூடிய அண்ணன் தம்பிகள், மாமன் மச்சான்கள், நம்முடைய நண்பர்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இந்த யாத்திரை மூலமாக இது நடந்துச்சுங்க. இந்த யாத்திரை இந்த நோக்கத்துக்காக, கனிம வள கொள்ளையை கண்டித்து இந்த யாத்திரையா? தமிழ்நாடு முழுவதும் கனிம வளம் வேட்டையாடப்படுகிறது, அதை கண்டிச்சு இந்த யாத்திரையா? இந்த யாத்திரையில் எங்கேயாவது கனிம வள கொள்ளையை அண்ணாமலை கண்டிச்சிருக்காரா? மணல் கொள்ளையை கண்டிச்சு இந்த யாத்திரையா? இந்த யாத்திரையில் எங்கேயாவது மணல் கொள்ளையை அண்ணாமலை கண்டிச்சிருக்காரா? இல்லை பரந்தூர் விமானத்துக்காக 500 நாட்கள் மக்கள் போராடுறாங்களே, விவசாய நிலங்களை எடுக்கக்கூடாது என்று இந்த யாத்திரையா? விவசாய நிலங்களை வேறு பயன்பாட்டுக்கு எடுக்கக்கூடாது இந்த யாத்திரையா? அதை ஏதாவது அண்ணாமலை இந்த யாத்திரையில் கண்டிச்சிருக்காரா? தமிழ்நாடு முழுமைக்கும் இன்னைக்கு விவசாயிகள் கடன் வாங்கி தங்களுடைய விவசாயத்தை செய்ய முடியாமல் இருக்காங்க. விவசாய கடனை ரத்து பண்ண வேண்டி இந்த யாத்திரை நடந்திருக்கிறதா? வேற எதற்காக இந்த யாத்திரை? இல்லை, தமிழ்நாடு முழுக்க 34 பேர் நீட் தேர்வுக்காக இறந்து போயிட்டாங்க, அனிதா உட்பட. அந்த நீட் தேர்வை ரத்து பண்ண வேண்டி தமிழ்நாட்டுக்காக சிறப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டி இந்த யாத்திரை அப்படின்னு இருக்கா? இல்ல நீட்டை ஒழிப்பதற்கு தமிழ்நாட்டு ஏதாவது திட்டம் இருக்கா? இந்த யாத்திரையில் ஏதாவது அண்ணாமலை பேசியிருக்காரா? இந்த 10 ஆண்டு காலத்துல மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு, பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால் அடிக்கப்படுறாங்க, தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க, படகுகள் உடைக்கப்படுகிறது, வலைகள் கிழித்திடப்படுது. இவ்வளவு பெரிய நாடுன்னு சொல்றீங்க, இவ்வளவு ராணுவ தளவாடங்கள் இருக்கு, உலகத்தினுடைய மிகப்பெரிய ராணுவத்தை வைத்திருக்க அரசு இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்காக செய்தது என்ன? அதை கண்டிச்சு தமிழ் மீனவர்களை காக்க வலியுறுத்தி அண்ணாமலை இந்த யாத்திரை போனாரா? இந்த யாத்திரையில் தமிழ் மீனவர்களுக்காக ஏதாவது பேசியிருக்காரா? சரி, அது கூட வேண்டாம். இந்த 70 ஆண்டு கால திமுக அதிமுக ஆட்சியில் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தரப்படலை. சாலைகளில் எங்கு திரும்பினாலும் பலகையில் கூட தமிழ் இல்லை. அதனால தமிழை முன்னிறுத்தி இந்த ஒரு யாத்திரை அப்படின்னு இருக்கா? இல்லையே. ஒவ்வொரு நாளும் ஒரு கூட்டத்திற்கு 1 கோடியிலிருந்து 2 கோடி ரூபாய் அண்ணாமலை செலவு பண்ணியிருக்காரு. இல்லாமல் அந்த கூட்டத்தை கூட்ட முடியாது. பிரம்மாண்டமாக LED பேனர் வச்சு மிக பிரம்மாண்டமான கூட்டங்கள், ஆவடியில் நடந்த கூட்டமெல்லாம் 1 கோடி ரூபாய் செலவுன்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 1 கோடினா இத்தனை நாட்கள் பயணப்பட்டிருக்காரு. பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் அண்ணாமலைக்காக செலவு செய்யப்பட்டிருக்கு அந்த யாத்திரைக்காக. இந்த காலகட்டத்தில் சென்னையில், தூத்துக்குடியில், திருநெல்வேலியில் கடுமையான வெள்ளம். இதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக களத்து நின்று வெள்ள நிவாரணத்திற்காக இத்தனை கோடிகளை செலவு செஞ்சோம்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அதுக்காக மோடியை கூட்டு வந்து பார்க்கணும். நிர்மலா சீதாராமன் வந்தாங்க, வந்துட்டு சிறுவண்டம் பக்கத்து தூத்துக்குடியில் ஒரு 2-3 இடத்துல ரோட்டில் நின்று பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிட்டாங்க. அதுவும் ஏதாவது இந்த வெள்ள நிவாரணத்துக்காக மத்திய அரசு சிறப்பாக ஒரு நிதியை ஒதுக்கி நாங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்டமைப்புக்காக உதவி இருக்கிறோம், சென்னை வெள்ளத்துக்கு நாங்கள் உதவி இருக்கிறோம், இத்தனை லட்சம் மக்களுக்கு உதவி இருக்கிறோம், இந்த யாத்திரை மூலமாக நாங்கள் பல கோடி ரூபாய் நிவாரணத்தை வசூல் பண்ணி இந்த மக்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஏதாவது செய்திருக்கா? யாத்திரையில் திமுகவை திட்டினாரு, அதிமுகவை திட்டினாரு, காங்கிரஸை திட்டினாரு,
எதிர்கட்சிகளை திட்டினாரு. நாம் தமிழ் கட்சி அழிஞ்சு போகும்னாரு. வேற என்ன செஞ்சாரு? யாத்திரையின் மூலமாலாம் ஓட்டு கிடைச்சிடும் அப்படின்னா வைகோ இது வரைக்கும் 4 முறை முதலமைச்சராக இருக்கணும். தமிழ்நாட்டிலேயே அதிகமாக நடந்த ஒரே ஒரு தலைவர் வைகோ தான். அவர் நடந்ததுல அவருக்கு நடந்த உருப்படியான காரணம் சுகர் குறைஞ்சது, வேற ஒன்றும் குறையல. அங்க ஒருத்தர் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீருக்கு பாரத் ஜோட்டா யாத்திரைன்னு போறாரு. மணிப்பூர்லேருந்து குறுக்க மறுக்க கிளம்பி அங்கிட்டு பாரத் ஜோட்டா யாத்திரா 2.0 போறாரு. அவர் நடந்தும் ஒன்றும் நடக்கல, இவர் நடப்பதுலேயும் ஒன்றும் நடக்கல. நடப்பது உடலை வலுப்படுத்தலாம், கட்டுப்படுத்தி வைக்கலாம், நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம், நல்ல கால்கள் இருதயம் வலுப்பெறும், ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னொரு 10-20 வருஷம் வந்து ஆரோக்கியமா வாழலாம ஒழிய இந்த பாஜகவுடைய இந்த யாத்திரை அது எதற்கும் பயன்படல. அண்ணாமலையின் தாடிய வழக்க பயன்பட்டு இருக்கு. கூட்டணிக்கு ஆள் வருது, பாஜக கூட்டணி பிரம்மாண்டமான கூட்டணி, மிகப்பெரிய கூட்டணி, காங்கிரஸ் திமுகவை வீழ்த்துகிற கூட்டணி, அதிமுகவை அலற விடுற கூட்டணி. கடைசியில் யார் வந்திருக்கான்னு பார்த்தா உட்கார வச்சிருக்காங்க. அப்படியே ஒரு லாங் ஷாட்ல அப்படியே ட்ரோன் வச்சு காட்டாங்க. முகத்தை பூரா பார்த்தேன். ஓஹோ அருமையா இருக்க போய். ஓ இந்த ஜப்பான்ல ஜாக்கி ஜான் கூப்பிட்டாக, சிங்கப்பூர்ல கூப்பிட்டாக, பாகிஸ்தான்ல கூப்பிட்டாக அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. அதாவது இந்த மாதிரி படத்தை சொல்லுவாங்கல்ல, நம்ம மாமா வந்திருக்காக, நம்ம சித்தப்பு வந்திருக்காக, மற்றும் நம்ம உற்றார் உறவினெலாம் வந்திருக்காங்க, மாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காக அப்படின்னு இழுத்துருக்காங்க. யார் வந்திருக்கான்னு பார்த்தா யார் பாஜக கூட கூட்டணி வைப்பா? மதத்தை தூக்கி பிடிக்கிற கட்சி, சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற கட்சி, வர்ணாசிரம கோட்பாட்டை தூக்கி பிடிக்கிற கட்சி. அப்ப யார் கூட்டணி வைப்பா? மத கட்சியோடு சாதி கட்சி தான் கூட்டணி வைப்பான். பச்சைமுத்து பாரிவேந்தர் உடையார் கட்சி, தேவநாதன் யாதவ் கட்சி, அண்ணன் ஜான் பாண்டியன் தேவேந்திர சமூகத்துக்கான கட்சி, அப்புறம் வந்து இவர் ஜி.கே. வாசன் மூப்பனார் கட்சி, அங்கே ஏசி சண்முகம் முதலியார் கட்சி. இந்த 5 சாதி கட்சி வச்சுக்கிட்டு அப்புறம் 2 சாதி 3 கட்சி. அது பின்னாடி இருந்தாலும் முகம் தெரியல. முதல்ல இவங்க ப்ரொஃபைல் கொடுத்துருந்தாங்க. இவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு எம்பிசியில் நிற்க போறாங்களாம். இவங்க எம்பி வேட்பாளர். இவங்க ஜெயிச்சு 40 தொகுதியை கொடுத்து மோடிக்கு 400 + 40 440 அண்ணாமலை உயர்த்த போறாராம். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வான ஏறி வைகுண்டம் போறான்னு சொன்னானா. நம்ம ஊரில் சொல்லுவாங்க மூஞ்சாடா இது, இந்த மூஞ்சிக்கு பொடிக்கு போயில சிக்குமானமாங்கல்ல, அது மாதிரி ஆட்களை தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு 5000 10,000 லட்சம் கோடி அப்படின்னு ஏழை விடுற மாதிரி உட்காந்துக்கிட்டு தண்ணி கேடு போட வர்றவன், வெத்தலை வாக்கு கொடுக்குறவன், டீ குடிக்கிறவனுக்கு மட்டும் தான் சீட்டு கிடையாது. மற்ற எல்லாருக்கும் 40 தொகுதி சீட்டு. பாரி கமலாலயத்து பக்கத்தில் ஆதன் தமிழ் இருக்கு. அதுக்கு இன்டர்வியூ நான் போக மறுக்கிறேன். அங்கே போனால் கூட நமக்கு ஒரு சீட்டுன்றாங்க. அங்கே பாருங்க இந்த ரோட்டில் தான் இங்கே இவர் போயிட்டு இருக்காரு, தூக்குடா கூட்டணி கூப்பிட்றா. ஆள் பிடிக்கிற கும்பல் மாதிரி புள்ள பிடிக்கிற கும்பல் மாதிரி சொல்லுவாங்க. ஏய் அந்த பக்கம் போகாதப்பா, குளத்து பக்கத்தில் போகாத, புள்ள பிடிக்கிறவன் சாக்கோடு நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படிம்பாங்க. அதே மாதிரி கமலாலயம் பக்கத்தில் எவனும் போயிடாதீங்க, புள்ள பிடிக்கிற மாதிரி ஆள் பிடிக்கிற கும்பல் இருக்கு. அப்படியே தூக்கி எவன் போனாலும் பிஜேபியில் நீங்கள் என்னவா இருக்கீங்க? ஐயா நான் ஒன்றும் இல்லை, சும்மா ரோட்டில் இருக்கு, நீங்கள் ஒரு கட்சி வச்சிருக்கீங்க. ஐயா நான் கட்சியை வச்சிருக்கீங்க. ஏன்டேந்து கட்சி இருங்க, உங்கள் கட்சி பேர் இந்திய பாராளுமன்ற கட்சி, உங்களுக்கு இப்போ நாங்கள் வைக்கிறோம். இந்த இந்திய பாராளுமன்ற கட்சி நான் பாஜக கூட்டணி ஏங்க எனக்கு கட்சியே உண்மையில இல்லைங்க. இருக்கட்டுங்க, நீங்கள் ஒரு கட்சி வச்சிருக்கீங்க, நீங்கள் ஒரு 10 வருஷமா தேர்தலில் போட்டிருக்கீங்க, உங்கள் கோட்பாடு இதுதான், இந்த 4 தலைவர்கள் போட்டா வச்சுக்கோங்க, எங்கள் கூட கூட்டணி வைங்க. என்னங்க இது பெரிய அயோக்கியத்தனமா இருக்கு, என்ன சார் நீங்க சுத்த நாரப்பையில இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல தமிழ்நாட்டு பசங்களை முட்டாள்கள், கேன பசங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எவனோ ஒருத்தன் தப்பா எழுதி கொடுத்துருக்கான். தமிழ் மொழி, தமிழினம், தமிழ் கலாச்சாரம், திருக்குறள் இப்படிலாம் பேசினா தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு எவனோ ஒருத்தன் சொன்னதன் அடிப்படையில் இப்படிலாம் பேசணும்னு சொல்லி மோடி, அண்ணாமலை, எல்முருகன் எல்லாம் ஜோடி சேர்ந்து பேசுது. அதாவது பச்சையா தெரியுதுமாங்களே, யோ நீ பச்சையா தெரியுதியா. சில பேர் வந்து புரோக்கர் மாதிரியே தெரியாது, ஆனால் வந்து கடைசி பார்த்தா புரோக்கராக இருப்பான். ஆனால் சில பேர் புரோக்கர் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்பாங்க, நமக்கு பார்க்கும்போதே தெரியும் அவன் அந்த பொண்ணுக்கு வந்து, சில பேர் அப்படியே பாலிஸாக நடந்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு நூல் விடுவான். சில பேர் பச்சையா அவனுக்கு பச்சையா தெரியும், ஏய் அவன் உண்மையிலே ஏய் நீ பண்றது பச்சையா தெரியுதுடா அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்றது பச்சையா தெரியுது. தமிழர்களை ஏமாற்ற வந்த கொள்ளைக்கார கும்பல், படுபாவி கும்பல், படுபாத கும்பல், தமிழர்கள் வெளிப்படைய வேண்டிய காலகட்டம் இது. இந்த 40 நாளும் இவர் அவர்கிட்ட இணைகிறாரு, அவர் இவர்கிட்ட இணைகிறாரு, இவர் அப்படி போறாரு, அப்படி இது பண்றாருன்னு சொல்லி பல வித்தைகளை காட்டுவாங்க. இந்த குரலி வித்தைகளுக்கு மயங்காமல் தமிழர்கள், தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழர்களுடைய உரிமை என்று நிற்கிற கட்சிகளின் பக்கம் நிற்கணும். இது போன்ற பாஜக போன்ற இந்த போலி கும்பலை புறந்தள்ளணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ